ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த உணவு சந்தை இருக்குல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய 2023 ஒரு குறிப்பு எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 9 போட்டுட்டு நீங்கள் அப்படியே போட்டுன்னு ஒரு 10 சைவர் இப்படி போட்டுக்கிட்டே போகணும். கிட்டத்தட்ட 90,000 கோடி அமெரிக்க டாலர்களுக்கு இணையான ஒரு சந்தை உலகம் முழுவதும் இருக்குது. இந்த வேளாண், அதாவது உணவு சந்தை உலகத்தில் மிகப்பெரிய சந்தை அதுதான். இதை கைப்பற்றுவதற்கு தான் இன்றைக்கி பன்னாட்டு நிறுவனங்கள் மிக வேகமாக இறங்கியிருக்கிறாங்க. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் வந்து செறிவூட்டப்பட்ட அரிசி வருது, அப்புறம் செறிவூட்டப்பட்ட கோதுமை மாவு வருது, எண்ணெயில் வந்து செறிவூட்டுதல் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சந்தையை கைப்பற்றுவதற்கான ஒரு வேலை நடக்குது. அதை நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த வேலைகளெல்லாம் வந்து இதுக்குடைய பின்னணி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அவங்க தோழர் கேட்டது போல் ஏன் இவ்வளோ பெரிய அக்கறை, ஒரு அரிசியில் வந்து இவ்வளோ சத்துவெல்லாம் சேர்த்து கொடுத்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சத்து குறைபாடை நீக்குவதற்கு எவ்வளோ பெரிய அக்கறை யார்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு 2-3 பன்னாட்டு நிறுவனங்கள்கிட்ட ஒரு 3000 கோடி கையில் தூக்கி கொடுத்து நீ பண்ணி கொடுப்பா